अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவைகுண்டபுரத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் தேவநாதன் அவனை துதித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். அதிலே ஒன்று பிராகிருத பாஷையிலே அருளி செய்யப்பட்டதான அச்சுத சதகம். அச்சுதன் திருவைகுண்டபுரத்திலே எழுந்தருளியுள்ள எம்பெருமானுடைய திருநாமம். அது அடியவர்க்கு மெய்யன் என்கிறபடியினாலே அடியவர்களை கைவிடாதவன் என்ற பொருளை உடையதான அச்சுதன் என்ற திருநாமமும் அவனுக்கு வழங்கி வருகிறது. அவனை பற்றிய 100 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரமாகையினாலே இதற்கு அச்சுத சதகம் என்றே பெயராயிற்று. இந்த அச்சுத சதகம் என்கிற ஸ்தோத்திரத்திலே முதலிலே சில ஸ்லோகங்களாலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் அருளி செய்தவர். அதற்கு பிறகு அவனுடைய அடியவர்களுடைய சிறப்பை எல்லாம் பல பல ஸ்லோகங்களாலே அருளி செய்து கொண்டு வருகிறார். அடியவர்களை எம்பெருமான் தானே மோட்சத்திற்கு அழைத்து செல்லுகிறான். தேவர்களும் கூட அந்த அடியவர்களை பூஜிக்கிறார்கள். எம்பெருமானுடைய கிருபையாலே மோட்சத்தை அடைந்து விட்டால் அந்த முக்தாத்மாக்களை தேவர்களும் கூட பூஜிக்கிறார்கள் என்கிற அர்த்தத்தை கீழே 67வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இப்பொழுது 68வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கு, இந்த உயர்ந்த பேரான ஸ்ரீவைகுண்டத்தை மோட்சத்தை அடைவதற்கு எம்பெருமானே உபாயம், அவன்தான் முதல் உபாயம் என்கிற கருத்தை இந்த 68வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதாவது அவனுடைய அருள் இல்லாவிட்டால் நாம் என்ன செயல்களை செய்தாலும் அவனை அடைய முடியாது. அவனுடைய அருள் இருந்து விட்டால் நாம் எதையும் செய்யவில்லை என்றாலும் அவனை அடைந்து விடலாம். அந்த அருள்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என்கிற அந்த அர்த்தத்தை இந்த 68வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். மோகாந்தகார மகார்ணவ மூர்ச்சித மாயா மகாரஜனி பிரத்யூஷ அச்சுத தவ கடாட்ச விமுக்தி பிரஸ்தான பிரதம பரிகர பந்தா. இந்த உலகத்திலே இருக்கிற இருப்பு என்கிறது எப்படிப்பட்டது என்று பார்த்தால் அதை சொல்லுகிறார். பூர்வார்த்தம் முதல் பாதி முழுக்க அதுதான் சொல்லப்படுகிறது. மோகாந்தகார மகார்ணவ மூர்ச்சித மாயா மகாரஜனி. ஒரு பெரிய இருள். மகாரஜனி என்னால் என்ன, மிகப்பெரிய இருளாம். அந்த இருளிலே நமக்கு என்னவெல்லாம் ஏற்படுகிறது என்று பார்த்தால், முதல்ல மோகம். மோகம் என்னால் மயக்கம், மதிமயக்கம் ஏற்படுகிறது. அப்புறம் அந்தகார மகார்ணவம், பெரிய இருள். அந்த இருள் கடலாலே நாம் சூழப்பட்டிருக்கிறோம். அதனால் மூர்ச்சித மாயா மகாரஜனி. அப்படிப்பட்ட இந்த பெரிய இரவுக்கு பகவான் எம்பெருமான் தான் எப்படி இருக்கிறான்? பிரத்யூஷா, விடியற்காலை போலே இருக்கிறான் என்று சொல்கிறார். அதாவது இந்த உலகம் என்பது இருப்பு, உலகத்திலே இருக்கிற இருப்பு என்கிறது எப்படிப்பட்டது? ஒரு பெரிய இரவு காலம். சாதாரணமாக இரவு காலத்தில் தான் எல்லாருக்கும் மதிமயக்கம் ஏற்படும். அந்த இரவு மதிமயக்கம், அதில் எல்லா இடத்திலும் அந்த மதிமயக்கமாகிற இருளானது பறந்திருக்கிறது. இப்போ இந்த இருள் விலக வேண்டுமானால் அதற்கு என்ன வழி என்று பார்த்தால்,
சூரியன் தோன்றி வெளிச்சம் ஏற்பட்டால்தான் அந்த இருள் விலகும். சூரியன் தோன்றி வர வேண்டும். அதுபோல இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக இருப்பாகிற அந்த இருள் அகல வேண்டுமானால் அதற்கு எம்பெருமானுடைய கட்டாட்சம் ஏற்பட வேண்டும். அதனால் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறாருன்னால், மகாரஜ ரஜனி பிரத்யூஷா, அந்த பெரிய இருளாகிற இந்த உலக வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிறவன் நீ. பிரத்யூஷம் என்னால் நல்ல விடியற்காலை. விடியற்காலை ஏற்பட்டால் அவனவனுக்கு ஞானம் நன்றாக பிரகாசிக்கும். சாதாரணமாக சொல்லுவதுண்டு, எப்பொழுதும் விடியற்காலையிலே தான் எழுந்து நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். விடியற்காலையில் எழுந்து அவரவர்கள் வேதங்களை கற்பார்கள், சில பேர் சங்கீதங்களை கற்பார்கள், சாதாரணமாக பாடங்களை படிப்பதற்கு கூட விடியற்காலை. அவ்வளவு ஏன், அவரவர்கள் தேகாபியாசம் என்று பண்ணுகிறார்களே, அதற்கு கூட விடியற்காலை தான். உடல் நன்றாக மெலிய வேண்டும் என்றால் அதற்காக எல்லாரும் நடைப்பயணம் செய்கிறார்கள் அல்லவா, அது கூட அந்த விடியற்காலையிலே செய்ய வேண்டும் என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடியற்காலை என்கிறது மிகவும் பரிசுத்தமான ஒரு காலமாக சொல்லப்படுகிறது அல்லவா. அந்த பிராம முகூர்த்தம் என்றெல்லாம் கூட அதை சொல்லுவதுண்டு. அப்படிப்பட்ட ஒரு விடியற்காலையாக இருக்கிறவன் ஆர் என்றால் பகவான் தான். எதற்கு என்றால், மோகாந்தகார மகார்ணவ மூர்ச்சித மாயா ரஜனி பிரத்யூஷா, இந்த உலக வாழ்க்கையாகிற இருள் மதிமயக்கத்தை உண்டாக்குகின்ற ஒரு இருள் போல் இருப்பதான இந்த உலக வாழ்க்கை, அதற்கு விடியற்காலையாக இருப்பவன் பகவான் தான் என்று சொன்னார் அவனை. அச்சுத தவ கட்டாட்சா, அப்படிப்பட்ட உன்னுடைய கட்டாட்சம் இருக்கிறதே அதுதான் எதற்குன்னு கேட்டால், விமுக்தி பிரஸ்தான பிரதம பரிகரபந்தா, இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு விமுக்தி பிரஸ்தானம் என்னால்னா அந்த மோட்சத்திற்கு செல்லக்கூடிய வழி, அந்த பிரயாணம் இருக்கிறதே, அந்த பயணம், அந்த பயணத்துக்கு பிரதம பரிகரபந்தா, முதலில் செய்யும் ஏற்பாடு. எம்பெருமானுடைய கட்டாட்சம் இல்லை என்றால் நாம் இந்த மோட்சமாகிற வழியிலே, அது மோட்சத்திற்கு செல்லுகிற வழியிலே பயணம் செய்யவே முடியாது. எம்பெருமானுடைய அருள்தான் அதற்கு முக்கியமான காரணம். எம்பெருமானுடைய அருள் இருந்தால் அல்லது அவனை அடைய முடியாத ஆகையினாலே இந்த இருளிலிருந்து வெளியிலே வர வேண்டுமானால் அதற்கு விடியலாக இருக்கிறவன் பகவான் தான். அவனுடைய அருளாலே தான் இந்த உலகத்தை விட்டு நாம் அப்படி போக முடியும் என்று அந்த மோட்சத்திற்கு, அவனே மோட்சத்திற்கு செல்லும் பயணத்திற்கு எம்பெருமான் பண்ணக்கூடிய கட்டாட்சம்தான் முதல் காரணம். அந்த காரணம் ஏற்பட்டால்தான் மற்றதெல்லாம் கூட பலிக்கும், இல்லாவிட்டால் எதுவுமே பலிக்காது. அதாவது சேத்தனர்கள் மீது எம்பெருமானுடைய கட்டாட்சம் விழுந்தால் அவர்களுக்கு இந்த அறியாமையாகிற இருள் நீங்கி அவர்களுக்கு ஞானம் ஏற்படுகிறது. அந்த ஞானத்தை கொண்டு பகவானே உபாயம் என்று அவனை பற்றுகிறார்கள். அதனால் அவர்கள் எம்பெருமானை அடைகிறார்கள் என்ற கருத்திலே இந்த அர்த்தத்தை தெரிவித்தார். இதற்கு அடுத்தபடியாக அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை நாம் பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்று பார்த்தால் அவனுடைய திருநாமங்களை சொல்லலாம். அவ்வளவுதான், வேற என்ன செய்ய முடியும் நம்மாலே? அந்த திருநாமத்தை சொல்லுவதனாலே நமக்கு என்னென்ன பயன்கள், அந்த திருநாமத்தை சொல்லுவது எப்படிப்பட்ட பெருமையை தருகிறது என்று பகவானுடைய திருநாமங்களை சொல்லுதல் என்கிறது நாம சங்கீர்த்தனம் என்கிறது மிக மிக உயர்ந்தது. அதைத்தானே இப்போ எம்பெருமானுடைய சகஸ்ரநாமத்தை நித்தியம் பாராயணம் செய்கிறார்கள் சிலர். அந்த நாமத்தை சொல்லுவதனாலே அவர்களுக்கு அநேகம் நன்மைகள் விளைகின்றன. அந்த திருநாமத்தை பற்றி அடுத்ததாக 69வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார் என்றால், மோக்ஷசுக விருக்ஷமூலம் மோகஜராதுர மகாரசாயன பிரவரம் சகலகுஷலைகக்ஷேத்திரம் கிங்கர சத்ய தவ கீர்த்தனம் அமிர்த நிபம். எம்பெருமானுடைய திருநாமம் அது எப்படிப்பட்டது என்று பார்த்தால், மோக்ஷசுக விருக்ஷமூலம், மோட்சமாகிற ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தமாகிற ஒரு ஆனந்தத்தை ஒரு மரமாக உருவகித்தால் அதற்கு விருட்சம் மூலம் வேர் போலே இருக்கிறது. அதாவது உலகத்திலே ஒருத்தன் நல்ல பழத்தை சாப்பிடுகிறான், பழத்தை சாட்டா இவனுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் இருப்போம். மாம்பழம் என்ன அந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய பழத்தை சாட்டால் இவனுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் உண்டாகிறது மாம்பழத்தை சாட்டா. ஆனால் அந்த மாம்பழத்திற்கு எது மூலம் என்னால் அந்த மாமரத்துடைய வேர் நன்றாக இருந்தால்தான் மரம் நன்றாக இருக்கும். மரம் நன்றாக இருந்தால்தான் மரத்தில் கிடைக்கக்கூடிய பழங்களும் நன்றாக இருக்கும் என்றால்
அப்போ இது அத்தனைக்கும் எது காரணம் என்று பார்த்தால் வேர். அதுபோல் நாம் மோட்சமாகிற ஒரு ஆனந்தத்தை அடைந்து அங்கே போய் சந்தோஷப்பட வேணுமானால் அதற்கு வேறாக இருப்பது எதுன்னு கேட்டால் இந்த திருநாம சங்கீர்த்தனம்ன்ற இந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் சொல்லுவதன் மூலம் அந்த எம்பெருமானுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு அவன் நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறான் என்று வைத்து கொண்டால் அப்போது இந்த மோட்சமாகிற சுகத்திற்கும் கூட வேறாக இருப்பது எது என்றால் இந்த திருநாமங்கள் தான் என்று சொன்னார். அதுக்கு மேலே அடுத்தபடியாக மோக ஜராதுர மகாரசாயன பிரவரம், நமக்கு ஏற்படக்கூடிய மோகம் என்கிறது இருக்கிறதே, மதிமயக்கம், அது எப்படி போலேன்னா நமக்கு முதுமையை போலே என்று அத்தை உருவகிக்கிறார். முதுமை என்னால் மூப்பு, உடம்பெல்லாம் தளர்ந்து போய் விடுகிறது அல்லவா, நமக்கு என்ன ஆகிறது, நரை திரை மூப்பு என்று சொல்லுவார்கள். வயதாக இது மூன்றையும் தவிர்க்கவே முடியாது. முதலிலே நரை என்னால் அதற்கு வேண்டுமானால் ஏதோ சில வர்ணங்களை அடித்துக்கொண்டு நரையை மறைத்து விடலாம். திரை என்னால் உடலிலே ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், வயதாக நமக்கு சுருக்கங்கள் ஏற்படுகிறது. இதை கூட இந்த காலத்தில் ஏதோ சிகிச்சைகள் செய்து மாற்றி விடுகிறார்கள். ஆனால் மூப்பு என்று ஒன்று, அது என்னது தெரியுமோ, தளர்ச்சி, அமர முடியவில்லை, எழுந்திருக்க முடியவில்லை, காலை நீட்ட முடியவில்லை, மடக்க முடியவில்லை, வேகமாக நடக்க முடியவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறானே, இதை எப்படி சரிப்படுத்துவது? அதனால் இது ரொம்ப கஷ்டம் இது. அதனால் இந்த மோகம் என்கிறது இருக்கிறதே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மதிமயக்கம், அது எப்படிப்பட்டது, முதுமை போலே இருக்கிறது. ஆனால் அந்த முதுமையையும் போக்குவதற்கு சில ரசாயனங்கள் உண்டுன்னு சொல்கிறது. இப்பொழுது கூட சொல்லுகிறார்கள் அல்லவா, அதற்கு என்று சில மருந்தை கொடுக்கிறார்கள். அதெல்லாம் அந்த ரசாயனம் என்னால் நாம் ஆங்கிலத்திலே டானிக் என்று சொல்லுகிறோமே, அதுதான் நமக்கு நன்றாக அந்த தளர்ச்சியையும் போக்கக்கூடியதாக சில மருந்துகள் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட மருந்து போல இருப்பது தான் இந்த திருநாமம் என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார், மோக ஜராதுர மகா அரசாயன பிரவரம், அது எப்படிப்பட்டது, மோகம் என்று சொல்லப்படுகின்ற முதுமை போல இருக்கக்கூடியதான மோகம், அந்த மோகத்தாலே துன்பத்தை அடைபவர்களுக்கு மகாரசாயனம், பெரிய மருந்தாய் இருப்பது இந்த திருநாமங்கள். பகவானுடைய திருநாமங்களை சொன்னால் சொல்லுகிற மூப்புன்னை சிந்திப்பார்க்கில்லை திருமாலே, நின்னடியை வந்திப்பார் காண்பர் வழி, பொய்கை ஆழ்வார் அருளி செய்கிறார். எம்பெருமானை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு மூப்பு என்பதே கிடையாது என்று அப்படி சொல்லுகிறார். இதெல்லாம் ஆழ்வார்களுடைய பாசுரத்திலே இருக்கிறது. அதுக்கு மேலே இன்னொரு பெருமை என்ன, எல்லாம் நமக்கு போக்குறதுக்குத்தான் இருக்கா, நல்லது உண்டா இல்லையா, இதில் சகல குசல ஏகக்ஷேத்திரம், சகல குசலை கக்ஷேத்திரம், எல்லா மங்களங்களையும் விளைவிப்பதாக இருப்பது இந்த திருநாமம் என்று அந்த திருநாமத்தை சொல்லுகிறார். திருநாமம் எப்படிப்பட்டது, நமக்கு நம்முடைய ஆனந்தம் அனுபவம், பரமபதத்திலே போய் அனுபவிக்கிற ஆனந்த அனுபவத்திற்கு வேர் போல இருக்கிறது. நம்முடைய மதிமயக்கத்தை போக்கக்கூடிய ரசாயனம், ஒப்பற்ற மருந்தாக இருக்கிறது. அதற்கு மேலே அது எப்படிப்பட்டது, சகல குசலை கக்ஷேத்திரம், எல்லா விதமான நன்மைகளையும் விளைவிப்பதாகவும் அந்த திருநாம சங்கீர்த்தனம் இருக்கிறது. இதெல்லாம் தவ கீர்த்தனம், உன்னுடைய கீர்த்தனம். இது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அமிர்த நிபம், அமிர்தத்துக்கு அமிர்தத்தை போன்றதாக இருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனால் இந்த அமுதத்தை பருகுவது சாதாரணமாக உலக வாழ்க்கையில் இதையெல்லாம் கொடுக்கும். என்னென்னா ஆனந்தத்திற்கு மூலமாக இருப்பது அமிர்தபானம், அமிர்தத்தை குடித்தால் மகிழ்ச்சி நன்றாக ஏற்படுமா. அதே போல் நமக்கு மூப்பு வராமல் இருக்கணும்னா அமுதத்தை குடிக்க வேண்டும். என்னெல்லாம் இந்த அமிர்தம் நம்மளிடத்துல இல்லை, அது தேவர்களிடத்துல தான் இருக்கிறது. ஆனால் அமிர்தம் எல்லா விதமான நன்மைகளையும் விளைவிக்கும்னு சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் அந்த அமிர்தம் இல்லை, இது அதை காட்டிலும் உயர்ந்த அமிர்தம். எம்பெருமானுடைய திருநாமமாகிற அமிர்தம் இருக்கிறதே, ஒப்பற்ற அமிர்தம் இது. இந்த அமிர்தம் காட்டிலும் அந்த அமிர்தம் உயர்ந்தது. பகவானுடைய திருநாமம் அது எப்படிப்பட்டது, எனக்கு தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாய திருமால் திருநாமம் என்று ஆழ்வார் அருளி செய்தபடி அது அமுதத்தை காட்டிலும் உயர்ந்த அமுதம் அது. அப்படிப்பட்ட திருநாம சங்கீர்த்தனம் இத்தனை பெருமைகளை நமக்கு கொடுக்கும். மோட்சானந்தத்திற்கு வேறாய் இருப்பது அது என்ன பண்ணும், நமக்கு இந்த உலகத்திலே முதுமையாலே துன்புறுகிறோமே, நமக்கு அது என்ன பண்ணுகிறத, ஒரு பெரிய ஔஷதம் போல மருந்து போல இருப்பது. அதே போல் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் உண்டாக்குவது. அப்படிப்பட்டதென்றோ உன்னுடைய திருநாமங்கள் என்று அந்த பகவானுடைய திருநாமங்களினுடைய பெருமையை
இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதர் முனிமானசவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ